வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நாம் இப்போ ஜெயாஸ் கிச்சனில் இடியாப்பம் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ செய்யறதுக்கு 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இடியாப்ப மாவுன்ட்டு விற்கிது, கொழுக்கட்டை மாவுன்னு. இதை நான் வீட்டிலே ரெடி பண்ணது. இந்த மாவை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்குறத கூட எடுத்துக்கலாம். 2 கப்பு எடுத்துக்கிறேன் நான். 2 கப்பு மாவு. அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி நான்ஸ்டிக்கோ இல்லைன்னா அடிகனமான பாத்திரமோ வச்சுக்கலாம். இப்போ 2 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன்றதால அந்த இடியாப்ப மாவு அதுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும். 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ 2 கப்புன்றதால நான் 3 கப்பு தண்ணி ஊற்றுறேன். மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு அரிசிக்கு அரிசி மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பதம். கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம், மாவு கொஞ்சம் வேணால் போட்டுக்கலாம். ஆனால் கம்மியாக இருக்கக்கூடாது. தண்ணி கொதிக்கட்டும். கொதிக்கும் போது இந்த மாவை போட்டு கிளறிக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு தேவையான கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெயை விட்டு போடலாம், சன்ஃப்ளவர், ரீஃபண்ட் ஆயில். நான் தேங்காய் எண்ணெய் போடுறேன் கொஞ்சமாக. தேங்காய் எண்ணெய் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுது. நம்ம இப்போ மாவை போட்டு கிண்டிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். ஒன்றரை கப்பு அரிசி தான் இதுக்கு சரியாக இருக்குது. இதுதான் பதம். இதை அப்படியே நாம் மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி பார்த்தலாம் நினைக்காதீங்க, இதுதான் கரெக்டாக இருக்கும். நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டோன்னு வச்சுக்கலாம். பிசைய முடியாது, சப்பாத்தி மாதிரி பிசையணும். அதை இப்போதைக்கு இது அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே மூடி போட்டு எடுத்து கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். ஆறிடுது. இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் சப்பாத்தி மாதிரி இருக மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் தளதளன்னு முறுக்கு மாவை விட கொஞ்சம் தளதளன்னு இருந்தால் தான் அச்சில் ஈஸியாக வரும். இதை இந்த மாதிரி அப்படியே நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக ஆக்கிக்கலாம். மாவு இப்படி தான் சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி சாஃப்டாக இருந்ததுன்னா நல்லா வரும். இந்த மாதிரி இடியாப்ப அச்சு விற்குங்க. அந்த அச்சில் தான் ஓம்பொடியெலாம் பிழிவோம். இந்த அச்சு தான் போட்டு நம்ம இடியாப்பம் போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு டலர் கொஞ்சம் மாவை இப்படி எடுத்துட்டு இதுக்குள்ள அப்படியே போட்டுக்கலாம். ஒரு 3/4 பாத்துக்கு இருந்தாலே போதும். மாவு அந்த இதை அச்சு எப்படி போட்டுக்கலாம். இடியாப்ப தட்டு இந்த மாதிரி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா இட்லி தட்டில் கூட நம்ம போடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு 3 சுத்து சுத்திக்குங்க. இட்லி தட்டில் கூட இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாங்க.
மூடி போட்டு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். ஒரு 8 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் சூப்பராக வந்துருக்குது. ஆறணும் கொஞ்சம். இதுவும் நல்லா வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு பாருங்க இடியாப்பம். இந்த இடியாப்பத்துக்கு வெள்ளை குருமா, தேங்காய் பால். சூப்பராக வந்திருக்குதுங்க. இதே மாதிரி இடியாப்பம், வெள்ளை குருமா. நான் ஆட்டுக்கால் பாயா கூட இதுக்கு நல்லா இருக்கும். ஆட்டுக்கால் பாயா வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோ, அதில் கூட போய் பாருங்கள். இன்னைக்கு வெள்ளை குருமாவும் தேங்காய் பாலும் தான் வச்சுருக்கேன் இடியாப்பத்துக்கு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு நல்லாயிருக்கும். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.